தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார். பாஸ்கான் விவரத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவித்தார். ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது, அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்றார். அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லுங்க. எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தாள் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது 32 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தால் தெரியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்துவிடாது. புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த வேண்டும். பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்கும். அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் துவங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்குது. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி 60,000 கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி. இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றன. இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 15 நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன, பருவமழை தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அரசு விவசாயியுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள். இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின. ஆனால் அமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லல.
மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார். நான் மேலும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும்? அதை திறந்த வெளி கிடங்குகள் அமைங்கள். உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடோனுக்கு எடுத்து செல்லலாம் என்ற ஒரு திட்டத்தையும் சொன்னேன். அதற்கும் பதில் இல்லை. ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை. நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள். பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயியுடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால்தான் இந்த ஒரு வருடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும். குடும்ப செலவுக்கு அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால்தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை 17% ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தால் 20%, 22% வரை நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசிலே அனுமதிக்கு பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகின்றார்கள். விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அங்கே அதியமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்க்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் 4400 கூட்டுறவு சங்கத்தில் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை. அத்தனையும் இதை இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு. ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த திட்டம் பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலும் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது. மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இதில் தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையாளர் உடனடியாக நன்றாக தெரியும். சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 25 குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இது குறித்து கவன தீர்மானம் அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம். இதில் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு அதிமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்து இன்றைக்கு அதை
பயன்படுத்திய 12 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்துவிட்டன. தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு 3/10/2025 அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் 39 GMP மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது. 7/10/2025 அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது. மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள். தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 25. உலக சுகாதார நிலையம் WHO இந்த கோல்ட்ரிப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது. இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும். இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத 25 பச்சிளம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம். இன்றைய தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். அதில் 1/10/2019 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ அது மருந்து இந்த கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இருக்கின்ற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 27/11/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றது. சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. 21/12/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ரொடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுது. அதுக்கு பிறகு 14/2/2022 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் 60,000 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. 30/6/2023 அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம். இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது, தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு 25 பச்சிளங்குழந்தைகள் இறந்திருக்கின்றது. 24ஆம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை. 25ஆம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை
இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்தவித சோதனையும் மேற்கொள்ளவில்லை. 24ஆம் ஆண்டும் சோதனையை மேற்கொள்ளவில்லை, 25ஆம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை. எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது. அதனால் சோதனை செய்கின்ற போதெல்லாம் அங்கே அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இந்த மருத்துவத்துறை, இன்றைக்கு சுகாதாரத்துறை, இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார், ஏதோ விளக்கத்தை கொடுக்கின்றார். ஆனால் 2024ஆம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 25ஆம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 2 ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் பொருள்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணத்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறேன்.